ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கேக் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முட்டை, பால், மைதா, கோதுமை மாவு இது போல் எதுவுமே சேர்க்காம ரொம்ப அருமையான ஆரோக்கியமான இந்த கேக்கவை வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆப்பிள் ஓட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை செய்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியானதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி கேக் டின் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் ஷீட் சேர்த்து எண்ணெய் இல்லது நெய் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிளவை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துங்க. உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் இந்த போல் எடுத்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுட்ரு சேர்த்துட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. குக்கிங் சோடா தாங்க இது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி சாறு எடுத்துக்கோங்க. மிக்ஸி சாறு எடுத்துகிட்டு நம்ம ஆப்பிள் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். ஆப்பிளை சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா மாவு, அதோட கூட இதையுமே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ இதில் இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சுடு தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம டின்னில் சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஓவனில் தான் இன்றைக்கி வேக வச்சேன். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். நீங்கள் பிரியாணி பதத்தில் கூட நான் வேக வச்சு காமிச்சிருக்கேன் வீடியோ. அதில் நீங்கள் என் சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பாத்திரத்தில் செய்யணுனாக்கா ஒரு 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு. நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு பீஸு. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம இதில் எதுவுமே முட்டை, மைதா, கோதுமை மாவு எதுவுமே சேர்க்கல, பால் கூட சேர்க்கலைங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. நான் உங்களுக்கு கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேக் கையில் எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, மெத்து மெத்துன்னு. இப்போ சம்மரில் வீட்டில் இருக்க பசங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு கொடுங்க. இது நம்ம சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ணலை, நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ஒரு தடவை இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.